பீதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். Your shame and disgrace are ended. You will live in your own land and your wealth will be doubled. Your joy will last forever. எசையா அதிகாரம் 61 வசனம் 7. நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் மனம் தளராத விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் வைத்து உங்கள் வாழ்க்கையை பாவத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் மடிப்பையும் உங்கள் புகழையும் நீங்கள் எங்கே இழந்தீர்களோ அதே இடத்தில் உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் தருவார். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு உங்களை உயர்த்தி உங்களை பெருமைப்படுத்துவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் பொடியென செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார்.